வணக்கம். தேர்ச்சி 1, தேர்ச்சி மட்டம் 1.6. இதில் கற்க இருப்பதுதான் வணிகச் சூழல். வணிகச் சூழல் என்றால் என்ன? வணிகச் சூழல் பகுப்பாய்வு, அகச்சூழல் புறச்சூழல் காரணிகளை பற்றி ஆராயப் போகிறோம். ஆகவே இது ஒரு பிரதான தலைப்பு என்பது உங்களுக்கும் தெரியும். இது ஒரு பெரிய தலையங்கமாக இருப்பதால் 2 வீடியோவில் இந்த நோட்ஸ் வரும். வணிகச் சூழல் என்றால் என்ன? வணிக கருமங்களில் அல்லது வணிக தொழிற்பாடுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற காரணிகள் அனைத்தும் வணிகச் சூழல் ஆகும். அதாவது வணிக கருமங்களில் சாதகமான பாதகமான தாக்கங்கள் நிறுவனத்துக்குள்ளிருந்தோ நிறுவனத்துக்கு வெளியில் இருந்தோ வணிகத்துக்கு ஏற்படுகின்ற தாக்கங்கள் வணிகச் சூழல் ஆகும். இந்த வணிகச் சூழலை நாங்கள் இருவகைப்படுத்தலாம். ஒன்று அகச்சூழல் அல்லது உள்ளகச் சூழல், இரண்டாவது புறச்சூழல் அல்லது வெளியகச் சூழல். ஆகவே நாங்கள் ஒரு பாய்ச்சல் கோட்டு வரைபடத்தில் இதை நாங்கள் கீறினால் வணிகச் சூழல் இருவகைப்படும் என்று இப்ப சொன்னேன். ஒன்று அகச்சூழல், மற்றது புறச்சூழல். அகச்சூழலுக்கு கீழ் வருபவை என்னென்றால் உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர், நிறுவன கட்டமைப்பு, நிறுவன கலாச்சாரம், நிறுவன வளம். இவை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக படிக்கின்ற போது இதன் பூரண விளக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆக அகச்சூழல் விசைகள், விசைகள் என்றால் காரணிகள். அந்த விசைகள் என்றால் 6 சொன்னேன். புறச்சூழல் காரணியை 2ஆ பிரிக்க வேண்டும். அகச்சூழலில் பிரிவில்லை. புறச்சூழல் 2 வகைப்படும். அண்மிய சூழல், பேரினச் சூழல். அண்மிய சூழலுக்குள் வருபவை வழங்குனர்கள், நுகர்வோர், போட்டியாளர்கள், பிரதியீட்டாளர்கள், எதிர்கால முதலீட்டாளர்கள் அல்லது வணிகர்கள். இது அண்மிய சூழலுக்குள் வரும். பேரினச் சூழலுக்குள் வருபவை பொருளாதார சூழல், அரசியல் சூழல், சட்டச் சூழல், மக்கள் சூழல், தொழில்நுட்ப சூழல், சமூக சூழல், பூகோள சூழல் என்று பேரின சூழலுக்குள்ள வருகின்ற விடயங்கள் அதுவாக இருக்கும். ஆகவே அமைப்பு வரைபடம் தெளிவாக நான் தந்துள்ளேன். அதை நீங்கள் பார்க்க இலகுவாக விளங்கும். வணிகம் ஏன் சூழல் காரணியில தங்கியிருக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். வணிகம் ஏன் சூழல்ல தங்கியிருக்கணும்? வணிகம் தனக்கு தேவையான உள்ளீடுகளான ஊழியர்கள், வழங்குனர்கள், முகாமையாளர்கள் போன்ற தனக்கு தேவையான உள்ளீடுகளை அது எங்கிருந்து பெற்றுக்கொள்ளணும்? சூழலில் தான் பெற்றுக்கொள்ளணும். ஆகவே வணிகம் தனக்கு தேவையான உள்ளீடுகளை சூழலில் இருந்து தான் சூழல் என்றால் நாங்கள் வாழ்ற இடம் தான் சூழலில் இருந்து பெற்றுக்கொள்கிறது. அதே நேரம் தான் உற்பத்தி செய்த பொருட்கள் சேவைகளை அதே சூழலுக்கு தான் விற்பனை செய்யும். எனவே தனக்கு தேவையான உள்ளீட்டை பெறுவதற்கும் சூழலில் தங்கியுள்ளது, தனது வெளியீட்டை வழங்குவதற்கும் சூழலில் தங்கியிருப்பதால் சூழல் இல்லையில் வணிகம் இல்லை என்றுதானே கூற முடியும். ஆகவே வணிகம் என்பது எப்பொழுதும் சூழலில் தங்கியிருக்கும். வணிகச் சூழலை அறிந்து கொள்வதால் ஒரு வணிகருக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்ன? ஏன் ஒரு வணிகர் வணிக சூழல், அகச்சூழல், புறச்சூழல் 2 சூழலையும் ஏன் அறிந்திருக்க வேண்டும்? ஒன்று, நிறுவனத்தின் பலத்தை அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவது, நிறுவனத்தின் பலவீனத்தை அறிந்து கொள்ள முடியும். மூன்றாவது, வணிகத்துக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை அறிந்து கொள்ள முடியும். நாலாவது, வணிகத்துக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களை அறிந்து கொள்ள முடியும். பலத்தை அறிந்து கொள்ள, பலவீனத்தை அறிந்து கொள்ள, வாய்ப்புகளை அறிந்து கொள்ள, அச்சுறுத்தல்களை அறிந்து கொள்ள என்று 4 நன்மைகள் காணப்படுகின்றன. ஆகவே இப்ப நாங்கள் அகச்சூழல் என்றால் என்னன்னு பார்க்க போகிறோம். நிறுவன அமைப்புக்குள்ளே காணப்படுகின்ற குழுக்கள், நிலைமைகள் அகச்சூழல் ஆகும். அது நிறுவனத்துக்குள்ள இருக்கின்ற சூழல்கள் அகச்சூழல் ஆகும். அந்த நிறுவனத்துக்குள்ள இருக்கின்ற குழுக்கள் மற்றும் நிலைமைகள் என்று தற்பொழுதைய புதிய நோட்ஸில், பழைய நோட்ஸில் அப்படியெல்லாம் இல்லை, தற்போதைய புதிய நோட்ஸில் தான் அகச்சூழலுக்குள்ள 2 குழுக்கள், நிலைமைகள் என்று பிரிக்கப்படுது. பழைய நோட்ஸில் அப்படி இல்லை, சும்மா ஒரேடியா சொல்லிக் கொண்டு போக வேண்டியா. அப்ப நிறுவனத்துக்குள்ள குழுக்கள் எவை என்றால் உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர் என்பது குழு. நிறுவனத்திற்குள்ள நிலைமைகள் எவை என்றால் நிறுவன கலாச்சாரம், நிறுவன கட்டமைப்பு. ஆகவே மனிதர்களோடு சம்பந்தப்பட்டது குழுக்களாகவும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை நிலைமைகளாகவும் இங்கு காணப்படுகிறது. இந்த அகச்சூழல் நிறுவனத்துக்கு சாதகமாக இருந்தால் அதை நிறுவனத்துக்கு பலம் எனவும், பாதகமாக இருந்தால்
அதனை நாங்கள் பலவீனம் எனவும் சொல்வோம். ஆகவே அகச்சூழல் சாதகமாக இருந்தால் பலம், பாதகமாக இருந்தால் பலவீனம் என்று சொல்லப்படும். அதே மாதிரி புறச்சூழலை நாங்கள் ரெண்டா பிரிக்கலாம் என்று சொன்னேன். அண்மிய சூழல், பேரினச் சூழல் சொன்னாங்க. இந்த அண்மிய சூழலுக்கு மாற்று பேர் அண்மிய சூழல், வேலை சூழல், கிட்டிய சூழல் என்றெல்லாம் அதுக்கு பேர். அண்மிய சூழல் என்றால் என்ன? வணிக செயல்பாட்டில் விசேடமான தாக்கத்தை ஏற்படுத்துவை ஆகும். இவை நிறுவனத்தினால் நேரடியாக கட்டுப்படுத்த முடியாது. எனினும் நிறுவன கருமங்களில் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும். அகச்சூழல் எப்படிப்பட்டது? நிறுவனத்தினால் நேரடியாக கட்டுப்படுத்த முடியும். அதாவது அந்த நிறுவனத்தினால் சூழல்களை நிறுவனத்தினால் நேரடியாக கட்டுப்படுத்தக்கூடியவை அகச்சூழல். ஆனால் அண்மிய சூழல் நிறுவனத்தினால் நேரடியாக கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் நிறுவனத்தின் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற சூழல்கள் அண்மிய சூழல். அந்த அண்மிய சூழலுக்குள் நுகர்வோர், வழங்குனர், போட்டியாளர்கள், பிரதியீட்டாளர்கள், எதிர்கால முதலீட்டாளர்கள் என்பவர்கள் வருகிறார்கள். புறச்சூழலின் அடுத்த பிரிவுதான் பேரினச் சூழல் அல்லது பொதுச்சூழல். நிறுவனத்தின் விரிவாக்கத்துக்கு அதன் நிறுவனத்தின் விரிவான சூழல் காரணி என்று கூட இதை சொல்லலாம். இந்த சூழல் காரணியான புறச்சூழலை, அந்த புறச்சூழலான பேரினச் சூழலை நிறுவனத்தினால் கட்டுப்படுத்த முடியாது. நிறுவனத்தினால் நேரடியாகவோ மறைமுகவோ கட்டுப்படுத்த முடியாது. அத்துடன் நிறுவனத்தின் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் இந்த பேரினச் சூழல் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த பேரினச் சூழல் எப்பயுமே ஒன்றுடன் ஒன்று இணைந்ததாக இருக்கும். அதாவது இதனால் தான் அந்த நிறுவனம் தாக்கத்தை ஏற்படுத்த என்று தனித்து சொல்ல முடியாது. பேரினச் சூழலுக்குள் வருகின்ற அனைத்து விடயங்களும் ஒன்றுடன் ஒன்று சார்ந்ததாக இருக்கும். ஆகவே நிறுவனத்தின் விரிவான சூழல் காரணி இது. இவை ஒன்றுடன் ஒன்று இணைந்த காரணியாக காணப்படும். அத்துடன் எல்லா வணிகங்களுக்கும் பொதுவான தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த வணிகச் சூழல் ஒன்றில் ஏற்படும் மற்றைய காரணி தாக்கத்தை ஏற்படுத்தும். நிறுவனத்தின் மொத்த தாக்கத்தையே நேரடியாகவோ மறைமுகமாகவோ தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு காரணியாக இருக்கும். இதனை நிறுவனத்தினால் முதல் சொன்னது போல் நேரடியாக கட்டுப்படுத்த முடியாது, மறைமுகமாகவும் கட்டுப்படுத்த முடியாது. அண்மிய சூழலும் பேரினச் சூழலின் சேர்த்து சொல்வது புறச்சூழல். புறச்சூழல் நிறுவனத்துக்கு சாதகமாக இருந்தால் வாய்ப்புகள் எனவும், புறச்சூழல் நிறுவனத்துக்கு பாதகமாக இருந்தால் அச்சுறுத்தல் எனவும் கருதப்படும். அதே போல இந்த அகச்சூழல் காரணிகள் எவை என்றால், ஏற்கனவே நான் சொன்னேன், உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர், நிறுவன கட்டமைப்பு, நிறுவன கலாச்சாரம், நிறுவன வளம். இப்ப நான் அதை என்ன செய்கிறேன், அட்டவணைப்படுத்துகிறேன். அதாவது 3 பட்டி அளித்து அகச்சூழல் காரணிகளை முதல் பட்டிக்குள்ளும், நிறுவனத்துக்கு அது எப்ப பலமாக இருக்கும், எப்ப பலவீனமாக இருக்கும் என்ற 3 பட்டியாக அடித்துள்ளேன். ஒரு விடயத்தை மட்டும் இங்கு விளங்கப்படுத்தினேன், மற்ற நீங்க பார்க்கவே விளங்கிவிடும். அகச்சூழலில் முதலாவது காரணி உரிமையாளர். உரிமையாளர் என்றால் நிறுவனத்துக்கு தேவையான வளத்தை வழங்கி லாப நட்டத்தை ஏற்பவர் உரிமையாளர். இது எப்ப நிறுவனத்துக்கு பலமாக இருக்கும், இது எப்ப நிறுவனத்துக்கு இவரால் பலமாக இருக்கும் என்றால், இந்த நிறுவனம் அதிக உறுப்பினர்களை கொண்டிருந்தால் நிறுவனத்துக்கு பலம், அதிக நிதி பலத்தை கொண்டிருந்தால் பலம், தொழில் பற்றிய அறிவை உரிமையாளர் அதிக அளவு பெற்றிருப்பார் என்றால் அது பலம், தொழில் அனுபவத்தை பெற்றிருந்தால் பலம், உறுதியான மனப்பான்மை, நிறுவனத்தை நான் கொண்டு நடத்துவேன் என்ற மனப்பான்மை இருந்தால் பலம் என்று நிறைய பலங்கள் காணப்படலாம். நான் 5 தான் நான் சொல்லுகிறேன். எப்பொழுது பலவீனம் என்றால், இது எதிர்ச்சொல்லாக சொன்னால் போதும். அதிக உறுப்பினர்கள் இருந்தால் பலம், அவ குறைந்த உறுப்பினர் இருந்தால் பலவீனம். குறைந்த நிதி, தொழில் அறிவு போதாமை, தொழில் அனுபவம் போதாமை, பயந்த மனப்பாங்கு, இவையெல்லாம் உரிமையாளர் வருகின்ற பலவீனமாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு அகக்காரணியையும் ஒவ்வொரு பாக்ஸுகளையும் தந்து அவை என்றால் என்னென்று கூறி அதுக்கு பக்கத்திலே நான் மிக தெளிவாக என்ன செய்திருக்கிறேன் என்றால், அதுல பலவீனத்தை மிக நீட்டாக எவ்வளவு செலவழித்து இந்த இதை டைப் பண்ணி வைத்திருக்கிறேன். இது யாருடைய நோட்ஸும் இல்லை, இந்த முழு நோட்ஸ் நானாகவே தொகுத்து நானாகவே தருகிறேன். தவிர இன்னொருவற்ற புத்தகத்தை நான் வாசிக்கவில்லை. இது ஒரு பெரிய செலவில் தான் செய்து அடித்து வைத்திருக்கிறேன். அதை உங்களுக்கு நான் இப்பொழுது தந்து கொண்டிருக்கிறேன். நீங்க அந்த விடயத்தை பார்த்து எழுதுங்கள். ஒரு வீடியோ ஒன்றை தயாரிப்பதற்கு எனக்கு இந்த வீடியோ நேரம் 10 நிமிஷமா இருக்கலாம். ஆக அந்த 10 நிமிஷத்துக்கு நான் மினக்கடுகிற நேரம் கிட்டத்தட்ட 5 அல்லது 6 மணித்தியாலங்கள் ஆகும்.
இதை நீங்கள் புரிந்து கொள்ள இந்த சம்பந்தமான அறிவு உங்களுக்கு இருக்கு. ஆகவே டக்கன் இந்த வீடியோ 10 நிமிஷத்தை செய்ய முடியாது. ஆனால் இதை 10 நிமிஷத்தை உருவாக்குறதுக்கு 6-7 மணித்தியாலங்கள் கூட போகின்றன. ஆனால் நீங்கள் அதை கவனத்தில் கொண்டு செயல்படுகிறீர்களா என்றால் நிச்சயமாக செயல்படுகிறீர்கள் என்றால் எல்லா மாணவர்களும் ஒழுங்காக இந்த நோட்ஸை எழுதி கொண்டிருப்பது மிக சந்தோஷமான விடயம். ஆகவே அகச்சூழல் காரணிகள் எவை என்றும் அதன் பலம் பலவீனம் என்ன என்றும் பார்த்தோம். பலம் என்றால் என்ன? அகச்சூழல் காரணிகள் சாதகமாயிருந்தால் பலம். பலவீனம் என்றால் என்ன? அகச்சூழல் காரணிகள் பாதகமாயிருந்தால் பலவீனம். இந்த சாதகமான பலவீனங்கள் நிறைய சொல்லிக்கிறோம். அதில் 5 நான் தொகுத்திருக்கிறேன். பாதகமான பலவீனங்கள் நிறைய சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு உரிமையாளருக்கும் இருக்குன்னு சொன்னேன். அதில் 5 சொல்லியிருக்கிறேன். ஆகவே இங்கு அகச்சூழலின் சாதக பாதக விளைவுகளை ஆராய்ந்து அகச்சூழல் காரணியை முடிக்கின்றோம். அடுத்த அலகில் அண்மிய சூழல் புறச்சூழல் ஒரு பிரிவான